ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைய சத்துக்களும் இருக்குங்க. முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கு, ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. ஆனால் இதை அப்படியே கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தொக்கு செய்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. இந்த தொக்கை செய்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்தயம் பொதுவாகவே கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. அதோட கலரே மாறி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எந்த தொக்கு செய்து வைக்கிறதா இருந்தாலும் அதை நல்லெண்ணெயில் செய்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயோடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கூடவே 4 கொட்டை அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா எண்ணெய் வெளியே தெறிக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.